ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க வந்து என் குழந்தைக்கு ட்ரை காஃப், அதாவது பெரியவங்க இருமுற மாதிரி ரொம்ப லவுடா காஃப் இருக்கு. இது எதனால இருக்குது? இது வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த ட்ரை காஃப் அப்படிங்கிறது வந்து யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது தொண்டையிலிருந்து நுரையீரலுக்கு போற அந்த டியூப்ல எங்க இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஒரு ட்ரை காஃப் வந்து லவுடான ஒரு காஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாவும் இருக்கலாம், இல்லன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாவும் இருக்கலாம். ஸோ இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருந்தா யூசுவலி ரொம்ப ஒரு ஹை கிரேட் ஃபீவரோட குழந்தைங்க ரொம்ப சிக்காவும் ஒரு ட்ரை காஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பொதுவாகவே ஆன்டிபயோட்டிக் மெடிசின் கொடுக்கறது அண்ட் இந்த த்ரோட்டை வந்து ஸ்மூத் பண்ணுறது மட்டும்தான். இதுவே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் இன்ஃபெக்ஷன். இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக காப் சிரப்போ அந்த மாதிரி எது கொடுத்தாலும் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் த்ரோட்டை ஸ்மூத் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் வாட்டர் கொடுக்கறது, இல்லைன்னா கொஞ்சம் சூப்ஸ் கொடுக்கறது, கொஞ்சம் பனங்கற்கண்டு வச்சு மைல்டு வார்ம் மில்க் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் த்ரோட்டை ஸ்மூத் பண்ணாலே இந்த ட்ரை காஃப் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது பாக்டீரியலா இல்லை வைரலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பீடியாட்ரிஷனை மீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.